டெய்லியும் ஹீரோயின் ட்ராஷ் எடுக்க தான் போவா. அப்படி ஒரு நாள் போறப்ப திடீர்னு ஒரு குட்டி பையன் அங்கே உட்காந்துருக்க மாதிரி பாக்குறா. அந்த பையன் கிட்ட பேசினா எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அவனை பார்த்தா பணக்கார குடும்பத்து பையன் மாதிரி இருக்கு. திடீர்னு அவனுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால ஹீரோயின் தான் அவனை அவளோட வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்கிறான். அவனுக்கு பசிக்குதுன்னு சொன்ன உடனே சமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி அவனை பத்திரமா தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போதான் ஹீரோயினோட பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே ஹீரோயின் கிட்ட வந்து உன்னை நீ பார்த்துக்கிறதே கஷ்டம், இந்த பையன்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. அதில் அந்த குட்டி பையன் ஹர்ட் ஆகுறான்னு தெரிஞ்சதும் அவங்க கிட்ட எல்லாம் சண்டை கட்டி அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து விரட்டி விடுறா ஹீரோயின். அந்த குழந்தையுமே என்னை எங்கேயும் விட்டுறாதீங்க, என்னை பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லுது. ஹீரோயினுமே சரின்னு சொல்றா. அடுத்த நாளே அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டு வரா. இந்த பையனை காணோன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. இவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா நிறைய அமௌண்ட் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இதை யார்கிட்டையும் சொல்லாம இருக்கணும் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட இருந்து பிளாக்மெயில் பண்ணி காசையும் வாங்கிட்டு போறா. கொஞ்ச நாள் இவங்க லைஃப் இப்படியே சந்தோஷமா போயிட்டு இருக்கப்பதான் திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த குட்டி பையன் தான் எங்க அம்மாவை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி டாக்டரோட காலில் விழுந்து கெஞ்சுறான்.